நண்பர்களே, தமிழ் ஆன்மீக இலக்கியங்களில் மிக உயர்ந்த இடம்பெறும் நூல் ஒன்று இருக்கிறது. அது சாதாரண பாடல் அல்ல, அது யோக சாஸ்திரம். அது சைவ சித்தாந்தத்தின் மையம். அதுதான் வாழ்க்கையின் அறிவு. அந்த நூலிற்கு பெயர் திருமந்திரம். அதை இயற்றியவர் திருமூலர். சுமார் 3000 மந்திரங்கள், ஒவ்வொன்றும் ஒரு வாழ்வியல் பிரபஞ்சம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது முதல் திருமந்திரத்தை. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பறந்து சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தட்டே. இது வெறும் சாதாரண வரிகள் அல்ல. முழு சைவ தத்துவத்தை, சைவ சித்தாந்தத்தை எண்களுக்குள் சொன்ன மாபெரும் குறியீடு இது. இப்போது வரி வரியாக பார்க்கலாம். ஒன்றவன் தானே, ஒன்று அது யார்? பரம்பொருள். இறைவன் ஒருவன் தான், இரண்டில்லை. இந்த உலகம் பலவாக தெரிந்தாலும் அதன் மூல காரணம் ஒன்று. அறிவியல் என்ன சொல்கிறது? எனர்ஜி cannot be created or destroyed. திருமூலர் அதையே ஆன்மீக மொழியில் சொல்லியிருக்கிறார். மூலம் ஒன்றுதான் அப்பா, பரம்பொருள் ஒன்றுதான் ஐயா. இரண்டவன் இன் அருள். இரண்டு என்றால் சிவன் சக்தி, ஆண் பெண் சிந்தனை செயல்பாடு. இறைவன் தனியாக இல்லை, அவன் சக்தியோடு இருக்கிறான். அன்பு இல்லாத சக்தி பயங்கரம், சக்தி இல்லாத அன்பு பலகீனம். புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இன்னருள் என்று சொல்கிறார். அருள்தான் இரண்டாவது வெளிப்பாடு. நின்றனன் மூன்றினுள். மூன்று என்றால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற வெளிப்பாடு. அல்லது இப்படி சொல்லுங்க, இச்சை, ஞானம், கிரியை. கிரியேஷன், புரொடெக்ஷன், டெஸ்ட்ரக்ஷன். படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த மூன்றும் ஒரு பரம்பொருளின் வெவ்வேறு நிலைகள். நான்கு உணர்ந்தான். நான்கு வேதங்கள், அல்லது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அறிவு வளர 4 அடுக்குகள் தேவை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனிதன் வளர்ச்சி அடைய அவனுக்கு சிந்தனை வேண்டும். அந்த சிந்தனையை ஒழுங்குபடுத்தக்கூடிய சக்தி எது? அதே பரம்பொருள் தான் அப்பா. திருமூலர் சொல்கிறார். 5 வென்றனன். 5 பஞ்சபூதங்கள். நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம். இந்த 5ஐயும் கடந்து நிற்கக்கூடிய சக்தி. அல்லது இப்படி சொல்லலாம், 5 புலன்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5ஐயும் வெல்லும் போதுதான் மனிதன் உயர்கிறான். 5 வென்றனன். 6 விரிந்தனன். 6 என்றால் 6 சக்கரங்கள். யோகத்தில் சொல்வார்கள், மூலாதாரம் முதல் ஆஞ்ஞா வரை. அல்லது 6 சுவைகள். 6 தான் வாழ்க்கை அனுபவங்கள். 6 இறைவன் இந்த அனுபவங்களில் விரிந்து இருக்கிறான். அனைத்திலும் விரிந்திருக்கிறான். 7ம் பறந்து. 7 உலகங்கள், 7 சப்தங்கள், 7 நிறங்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன் பரவி இருக்கிறான். பரம்பொருள் பரவி இருக்கிறது. சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தட்டே. 8 அஷ்ட சித்திகள். 8 அல்லது 8 திசைகள். எல்லா திசைகளிலும் அவன் இருக்கிறான். ஆனால் உணர்ந்தட்டே. எல்லா திசைகளிலும் அவன் இருக்கிறான், எங்கும் அவன் இருக்கிறான். ஆனால் அதை உணர்ந்து கொண்டால் தான் புரியும். புத்தகத்தில் படித்தால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. இறைவனை அனுபவிக்க வேண்டும்.
இந்த மந்திரத்தில் திருமூலர் என்ன செய்கிறார்? 1 முதல் 8 வரை ஒரு முழு ஆன்மீக பயணத்தை சொல்லிவிட்டார். இது வெறும் எண் விளையாட்டு அல்ல. ஒரு மனிதன் உள்ளிருந்து பரம்பொருளை அடையும் வரை இருக்கக்கூடிய ஒரு பயண வரைபடத்தை திருமூலர் சொல்லியிருக்கிறார் முதல் வரைபடத்தில். நண்பர்களே, திருமந்திரம் என்பது பாடலாக மட்டும் படிக்க வேண்டிய நூல் அல்ல, அது வாழ வேண்டிய நூல். ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரம். அதை சிந்தித்தால் நம் மனம் மாறும். மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். நம்ம இன்னைக்கு முதல் மந்திரத்தை பார்க்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். நீ தொடர்ந்து சிந்திக்கலாம். தமிழ் இலக்கியங்களில் உள்ள அனைத்து அம்சங்கள் குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நல்லதை பேசுவோம், நல்லதை சிந்திப்போம். வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.